சிறகடிக்க ஆசை. முத்து ரொம்ப இதுவாகிடுறாரு. ரொம்ப எல்லா இடத்துலையும் தேடிட்டு வீட்டுக்கு வந்தால் மீனா இருக்கிறத பார்த்துட்டு அவளை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே திரும்பிக்கிறாங்க. அப்போது மீனா என்னங்க ஆச்சு அப்படின்றா. என்ன எங்கே போயிருந்த நீ? அவள் என்ன ஊரை சுற்ற போயிட்டுருப்பா. நான் சொல்லிட்டு தானே போனேன், ஸ்ருதிகிட்ட சொல்லிட்டு தான் போனேன் அப்படின்னு போது ஸ்ருதி சொல்கிறா, என்கிட்ட சொல்லவே இல்லைங்களே, உங்ககிட்ட சொல்லிட்டு தாங்க போனேன் அப்படின்ற. எப்போ நீங்கள் குளிக்க போனீங்களா? அப்போ ஒரு கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறா ஸ்ருதி. ஒன்றும் இல்லை, நான் அப்போ டப்பிங்க்காக நான் சொல்லிட்டு இருந்தேன், அதை மீனா தனக்குன்னு எடுத்துகிட்டு இருக்காங்க, இது டிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அது என்ன, அது யார் அது டிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்னு முத்து கேட்கும்போது, ஐயோ டிஸ்கம்யூனிகேஷன்னா தப்பான பேச்சுவார்த்தைடா அப்படின்ட்டு மனு சொல்கிறான். மனு சொன்ன உடனே சரி ஏதோ ஒன்று ஆச்சு, நீ என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம், உங்ககிட்ட எப்படி நான் சொல்லிட்டு போவேன், நீங்கள் தான் என்கிட்ட கோபமாக இருந்தீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஒரு பேச்சு, இவ எங்கேயோ சுற்றிட்டு வந்துட்டுருப்பா அப்படின் போது இவன் மீனா சொல்கிறா, இல்லத்த நான் எங்கேயோ சுற்றிட்டு வரல, நான் பூ கட்டுறதுக்காக தான் போயிருந்தேன், பாருங்கள் இன்றைக்கி என்னைக்கு இல்லாமல் நான் இன்றைக்கி 3000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்துட்டுருக்கேன்ட்டு அவள் சொல்கிறா. உடனே விஜயா அவள் போய் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறா. ஆமாம் 3000 ரூபாய், 3 கோடி சம்பாரித்த மாதிரி அப்படின்ட்டு இவ சொல்கிறா. எப்படி இருந்தாலும் உழைச்சி சம்பாரிச்சோன்னா ஒரு காசு கூட, 1 ரூபா கூட நீங்கள் அவமானப்படுத்தக்கூடாதுன்ட்டு அவர் சொல்கிறார். யார், அண்ணாமலை சொல்கிறாரு. இந்த சமயத்தில் அவன் சொல்கிறான், அந்த சமயத்துலலாம் ஃபோனுன்றது இருந்துச்சு, எடுத்து பேசணும், அங்கேயே ரிசீவரை வைப்போம், அப்படியே வந்துடுவோம். இப்போ தான் இந்த ஃபோனுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு, காதில் ஏதோ ஒன்று மாட்டிக்கிறாங்க, பின்னாண்ட நான் கூட யாரோ பேசிக்கிட்டே வராங்கன்றதுக்காக ட்ரைவ் பண்ணும்போது நான் பேசுவேன், அப்புறம் உங்ககிட்ட பேசலன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நான் கூட நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு முத்து சொல்லிட்டு இருக்கான். சரி நீ மீனா சாப்பிட்டியா அப்படின்ட்டு அண்ணாமலை கேட்குறாரு. இல்லை மாமா சாப்பிடலை, கோயில்லையே புளியாதுரை கொடுத்தாங்க, இவருக்கும் பிடிக்குமேன்னு தான் வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. சரி போய் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயாவும் எல்லோரும் கிளம்பிடுறாங்க. அப்போ அத்தை கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க விஜயா. என்ன விஜயா கிட்ட மீனா சொல்கிறாங்க, என்னவோ சொன்னீங்களே நான் அவர் என்னை சும்மா தான் வாழறாருன்ட்டு, இப்போ தெரிஞ்சுக்கினீங்களா அவர் மனசில் நான் எவ்வளோ இருக்கிறேன்ட்டு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்களா அப்படின்னு சொல்லும்போது விஜயாவால் ஒரு பேச்சு பேச முடியல. அப்போது இவன் சொல்கிறான் முத்து, எப்போவுமே எதிர்பார்த்து பேசுகிற எங்கள் அம்மாவையே நீ அப்படியே ஆஃப் பண்ண வச்சுட்டிய அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லோரும் மேலே போகிறாங்க. மேலே போய் சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு நான் 2 தட்டு எடுத்துகிட்டு வரேன், இந்த பார்சல் எடுத்துகிட்டு போங்க. ஓ நல்லா சோறா அப்படின்ட்டு மீனா வரா. இவன் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறான், இவன் பூ எடுத்துகிட்டு வரான். அங்கே பாயெல்லாம் விரிச்சிட்டு இவங்க சாப்பிட போகிறாங்க. அந்த சமயத்தில் இவன் சொல்கிறான், நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியும், அழுதிங்களா அப்படின்னு. நான் ஓரமாக இருந்து பார்த்துட்ருக்கணும் நீங்கள் அழுவுறது அப்படின்னு. நான் ஒன்றும் அழுவலையே, நான் எதுக்கு அழுகுறேன் அப்படின்னு. உங்கள் கண்ணு தான் தெரியுது, உங்கள் மூச்சு தான் தெரியுது அப்படின்னு. அப்போது நான் அழுகிறது பார்க்குறது உனக்கு அவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு. உங்கள் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது அப்படின்னா அந்த பூவை எழு அப்படின்ட்டு பூவை வச்சு விட்டுட்டு இவங்க ஒருத்தரோடு ஒருத்தர் ரொமான்டிக் சீன்ஸு, ரொம்ப அழகான சீன்ஸாக இருக்குது. அப்போ சொல்கிறேன் அவங்க அம்மாகிட்டேருந்து ஃபோன் வருது. ஐயோ அத்தை மறந்துட்டேன் அத்தை, மீனா வந்துட்டா, அவள் பூ கட்டுறதான் போயிருந்தா. சரி மாப்பிள்ளை நான் நாளைக்கு பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க வச்சுட்டாங்க. அங்கே இதை கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அங்கே காமிச்சாங்கன்னா மீனா வீட்டை காமிச்சாங்கன்னா மீனா அவங்க அம்மா பூ கட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இது மாதிரி மீனா வந்துட்டா, ஆனால் இன்னும் வரல பாரு, ஒரு ஃபோன் கூட பண்ணலன்னு போது மீனாவே வந்துடுவா, மீனா வந்துட்டே அப்படின்னு. என்ன மீனா கோச்சிட்டு போனியா அப்படின்னு. ஏதோம்மா சின்ன கோவம் தான், ஆனால் பூ கட்டுறதுக்கு தான் நான் போனேன். கோவத்தையெல்லாம் நீங்கள் கூட அப்பா மேலே கோவப்பட்டது இல்லையா, அது மாதிரி தான் புஷ்டமண்டாட்டிக்குள்ள கோவத்தையெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்களா பாரு, அக்கா எப்படி மறைக்குது அப்படின்ட்டு சீதா சொல்லிகிட்டு இருக்கா, தங்கச்சி சொல்லிகிட்டு இருக்கிறான். இது மாதிரி இங்கே நடந்து இருக்கும்போது இவன் சத்யாவும் வந்துடுறான். சத்யா எழுந்துக்கிறா. ஏண்டா இன்னும் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்னது போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தான்? ஆமாம், அவர் மேலே நான் தப்பாக அவர் கொலை முயற்சி செய்துட்டு இருக்கான்ட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கான். டேய் உங்கள் மாமா நம்புறாருடா, மேலே மதிப்பு வச்சுட்ருக்காருடா, நீ யாரோ இது பண்ணி தான் நீ கொடுத்துட்ருக்க அப்படின்ட்டு அவள் கத்துறா. ஆமாம் நீங்கள் காணோன்னு நீ எத்தனை இடத்துல போய் தேடின சொல்லு பார்க்கலாம். நான் எங்கேயும் தேடல, நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனேன்
போனேன் அப்படின்னு. அவர் எத்தனை இடத்துல தேடினா தெரியுமா? ஒரு இடம் விடாமல் தேடிட்டு இருக்கிறாரு. அப்புறமா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டுருக்காரு. நீ யாரை கேட்டு நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தன்னு போது சிட்டி அப்படின்றான். உடனே அவங்க அக்காவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நீ சிட்டியோடு சேர்ந்து கெட்டே போயிடுவிடா, எத்தனை தடவை உங்கள் மாமா சொல்லிட்டாரு, அதை நீ கேட்குறதே இல்லைன்னு போது சத்யாவுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது. அப்போ சிட்டி இந்த தடவையும் தப்பிச்சிட்டான் அந்த முத்து, எப்படியாவது போலீஸில் மாட்ட வச்சிடலான்னு பார்த்தா தப்பிச்சிட்டான்னு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும்போது சத்யா வரான்னு சத்யா வந்து சொல்கிறான், இனிமேல் பட்டு அக்கா விஷயத்தில் நீ தலையிடாத சிட்டி நம்ம அவங்க அக்கா விஷயத்தில் இல்லை, உங்கள் மாமா அக்கா அவங்க விஷயத்தை அவங்க பார்த்துப்பாங்க, நாம் இனிமேல் பட்டு அவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது, இப்படி தான் நீ அவங்க கல்யாண நாள் அன்றைக்கி கெத்து காமிச்சு சொன்னேன். அவர் இத்தனைக்கும் அவங்க அம்மா பணத்தை திருடினதை இதுபோல் என்னை காட்டி கொடுத்ததே கிடையாது. அது மாதிரி ஒரு மாமாவை நான் இனிமேல் பட்டு அக்கா மாமா விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்ட்டு சிட்டிக்கிட்ட சொல்கிறான். இப்போ சிட்டிக்கு ஒரு மாதிரி திகைப்பாகிடுது. இதுதான். ப்ளீஸுங்க எனக்கும் ஒரு லைக் போடுங்க.